ஏற்படுறதோ உயர்த்தி ஏற்படுறதோ ஒரு பக்கம் விஞ்ஞானம் வளர்ந்துட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் கலாச்சாரம் குறைஞ்சிட்டே தான் போகுது. கலாச்சாரம் குறையவே இல்லையேன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் எது கலாச்சாரம்னு தெரிஞ்சுட்டாதான் அது குறைஞ்சுதா குறையலையான்னு சொல்ல. நாம் இதை எதுக்கு அளவுகோலாக வச்சுனுட்டோம்? நம் பூர்வர்கள் எப்படி வாழ்ந்து காட்டியிருக்காளோ அதை ஆதாரம்னு வச்சுனுட்டோம். இப்போ குரு பரம்பரையில் ராமானுஜர் எப்படி வாழ்ந்தார், தேசிகன் எப்படி வாழ்ந்தார், மணவாளர்கள் இப்படி வாழ்ந்தார், அதை சம்பந்தப்படுத்தி நம்ம பிள்ளைய பார்த்து நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னா அதன்படி நாமே இல்லை. அப்புறம் என்ன நம்ம பிள்ளைய பார்த்து நீ இப்படி இரு அவன் இப்படி இருன்னு சொல்கிறதுக்கு இப்போ நமக்குள்ளே கொஞ்சம் உட்கார்ந்து பேசி முடிவெடுத்துக்கணும். இப்படித்தான் 1000 ஆண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, 500க்கு முன்னாடி இப்படி இருந்தது, இப்போ இப்படி இருக்குது, இதுக்குள்ள நல்லதா நாம் என்ன நம்ம குடும்பத்தில் பண்ணலாம்னு யோசிக்க வேண்டும். இதை பற்றி பேசி பிள்ளைகளோடையும் பெண்களோடையும் பேசி நம்மால் எது முடியும் எது முடியாது, நீ எதை பண்ணுறே நான் எதை சொல்லணும். ஏன்னா நம்ம எதிர்பார்ப்பு ஒரு மாதிரி இருக்கும், அவளுடைய நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும். இந்த எதிர்பார்ப்பு நடவடிக்கையும் ஒத்து போகாத வரைக்கும் மனஸ்தாபந்தான். நாம் எதிர்பார்ப்புங்கிறது இதுதான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா அதை பிள்ளையும் பெண்ணு நடத்தித்தானே ஆகணும். இந்த காலத்தில் பிள்ளைக்கும் பெண்ணிடத்துலையும் ஒரு நல்லது இருக்குது, பேசி என்ன விஷயத்தை ஒத்துணுட்டா பண்ணுறேங்கிறா. ஆனால் பேசாமலே நீ இப்படித்தான் இரு அப்படித்தான் இருன்னா சொல்லிண்டே இரு, அவ்வளவுதான் பதில் கிட்டும். அதனால் இது நம்மால் ஆன வரைக்கும் எவ்வளவு தூரம் புலன்கள் அடக்கணும், எத்தனை தூரம் நம்ம இந்திரிய நிகிரகம் வேணும், இதை பேசிக்கொள்ளத்தான் வேண்டும். ஏன்னா மந்தோதரி ராவணன் மாண்டு போய் கீழே விழுந்தான், அவன் மேலே விழுந்து புரண்டு அழுதுன்னு இருக்கா. ராவணனை பார்த்து சொல்றா, நீ ராமனால் ஜெயிக்கப்படவில்லை என்றாள். எல்லாருக்கும் ஆச்சரியம், ராமன் தானே கொண்டுத பக்கத்தில் நிற்கிறார், ராமன் ஜெயிக்கலேன்னு சொல்கிறாளேன்னா, ராவணா உன் இந்திரியங்களுக்கு தோத்தாய், ராமன் வீரனே அல்ல உன்னை ஜெயிப்பதற்கு. நீ எப்பேற்பட்ட வீரன் தெரியுமோ, உன்னை ராமன் ஜெயிச்சுடவே முடியாது. சக்கியம் புஜாபியாம் உத்தர்த்தும் நசக்கே பரதானுஜானுடு. கைலாச பர்வத்தத்தை இடது கையால் அசக்கின வீரமும் பலமும் படைத்தவன் ராவணன். ஆனால் அவன் ஒரு மனுஷனுடைய அம்பு கிழக்காகி கீழே விட்டுட்டான்னா மனிதன் கொன்றான்னே கொள்ளக்கூடாது. இவனுடைய புலன் அடக்க மின்மை அவனை கொன்று விட்டது. புலன்களை மட்டும் அடக்கியிருந்தான்னா இந்த தவறு வழியே அவன் போயிருக்க மாட்டான். ஒரு சீதையை கவர்ந்து வரலைன்னா ராமனை எதிர்த்திருக்க வேண்டிய தேவையே கிடையாது. யாருமே எதிர்த்திருக்க முடியாது ராவணனை. சாஸ்திரம் கற்றவன், பரம சிவபக்தன், தபஸ் படைத்தவன், நல்ல சக்தி படைத்தவன், இத்தனை இருந்தும் புத்தி புலன்கள் மேய ஆரம்பிச்சுட்டு இல்லையோ. அதனால புலன்களை நம்மால் ஆன வரைக்கும் நாம் அடக்கித்தான் பிடிக்க வேண்டும். புலன்கள்ங்கிற இந்திரியங்கள் இந்திரியாணி ஹயான்யாகு நனஃப் பிரகிரகவான் நரக. இந்திரியங்கள் குதிரை ஆட்டம், நம்ம நெஞ்சு மனசு தான் அதை இழுத்து பிடிக்கிற கடிவாளம் ஆட்டம், புத்தி தான் சாரதி, ஆத்மா தான் ரதி. சரீரம்னு ஒரு தேரை மனசில் கற்பனை பண்ணிங்கோ. ஒரு தேரில் யார் யார் இருப்பா? குதிரைகள்லாம் பூட்டப்பட்டு இருக்கும், கடிவாளம் இருக்கும், ஒரு சாரதி தேரோட்டி உட்காண்டிருப்பார், தேரில் ரதி எஜமானன் உட்காண்டிருப்பார், தேர் ஓடிண்டே இருக்கும். இந்த தேர் தான் நம்முடைய சரீரம், தேகம்ங்கிற தேர். இதில் ஆத்மா தான் முதலாளி, சொந்தக்காரர், அவர் தான் ரத்தியாக உட்காண்டிருப்பார். ஆத்மாவனுடைய புத்தி தான் சாரதி, அவர் தான் தேரை ஓட்ட போகிறார். அவர் கையில் மனசுங்கிற கடிவாளம் பிடிச்சுட்டு இருப்பார். புலன்கள் தான் குதிரை. அந்த குதிரை கண்டபடிக்கு ஓடி தேரை போய் இடிக்கிறதுக்கு பார்க்கும். அந்த குதிரை ஓடாத அளவுக்கு மனசு என்னும் கடிவாளத்தை பிடித்து புத்திங்கிற சாரதி இழுப்பர். எதுக்கு? ஆத்மா நல்ல இடத்துக்கு போய் சேர்றதுக்காக. இந்த ஆத்மாங்கிற சாரதி நல்லிடத்தை அடைய சரீரம்ங்கிற தேரை பயன்படுத்தி புத்தி என்னும் சாரதி மனசு என்னும் கடிவாளத்தாலே புலன்கள் என்னும் குதிரைகளை இழுத்து பிடித்து தேரை ஓட்டி செல்கிறான் என்பதைத்தான் உபனிஷத்துக்கள்லாம் ஓதும். அதனால இந்த குதிரை ஓடுறது எவ்வளவு முக்கியமோ, எல்லா குதிரைகளும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போனோமோ இல்லையோ. நான் 4 குதிரை போட்டினேங்கிறதுக்காக ஒரு வெள்ளை குதிரை வடக்க போகலான்னு சொல்லி, ஒரு கருப்பு குதிரை தெற்க போகலான்னு சொல்லி, ஒரு பச்சை குதிரை மேற்க போகலான்னு இழுக்க ஆரம்பிச்சதுன்னா தேர் உடஞ்சி கீழே விழுந்துடும். ஆக மொத்தம் கண்ட பலன் அதுவாக தான் இருக்கும். அதே போல் நம்ம கண்ணு காது மூக்கு முதலானவையெல்லாம் அது தனக்கு வேண்டியது தான் எனக்கு வேணும்னு சொல்ல ஆரம்பித்துவிட்டால் தேரை ஓட்டவே முடியாமல் உடஞ்சி கீழே நின்றுடுவோம். 5 சேர்த்து 1,00,000க்கு உபயோகப்பட வேண்டும். நாம் பகவானை தெரிஞ்சுக்கணும், ஆத்மாவை புரிஞ்சுக்கணும், நல்ல அனுஷ்டானங்கள் வேணும். அதற்குத்தான் இந்திரியங்களை நான் உபயோகப்படுத்தணும். ஆனால் கண்காத மூக்க மூடிடலான்னு மட்டும் கற்பனையே பண்ணாதீங்க. எப்போ கண்ணும் காது மூக்கும் இருக்கோ திறந்து தான் இருக்கும், அது வேலை பார்த்து தான் தீரும். ஆனால் கண்டதில் போகாமல் திருத்தலம் என்ன செய்யலாம்? அதுக்கு தான் கண்ணன் கீதையிலே வழி சொல்லி கொடுத்தார். எங்கெங்கேயோ திரிய ஆரம்பிக்கும் உன்னுடைய புலன்கள், மெதுவே அதை என் திருமேனியில் வைக்கிறதுக்கு பார். உன் கண்ணுக்கு என் விக்கிரகத்தை காட்டி பழக்கப்படுத்து, உன் காதுக்கு என் கதைகளை காட்டி பழக்கப்படுத்து, உன் கைகளுக்கு என்னை அர்ச்சனை செய்ய வச்சு பழக்கப்படுத்து, உன் மனசை என்னை சிந்திக்க வைத்து பழக்கப்படுத்து. இப்படியும் உன்னுடைய ஓரொரு இந்திரியத்தையும் என் பக்கம் திருப்பி விட்டுட்டியானா நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப வசந்த விஷயமும் எம்பெருமான். அப்போ இந்த கண்ணு காது மூக்கெல்லாம் மற்றொரு இடத்துல போகாமல் அவனிடத்திலேயே நிலைநிறுத்தும்படி பார்த்து கொள்ளுகிறான். இது ஒரு காந்தம் இழுத்துடுறா போலே. இரும்ப காந்தம் இப்படி காந்தம் வச்சுங்கோ, இழுப்பு வச்சுங்கோ, இரும்பை கிட்ட கொண்டு போகிறோம், அது வரைக்கும் காந்தம் ஒன்றுமே பண்ணாது. ஒரு வட்டத்துக்குள்ளே அந்த இரும்பை கொண்டு போயிட்டா
நாம் இப்படி பிடிச்சி இழுத்தா கூட காந்தம் அதன் பக்கம் பிடிச்சி இழுக்கும் இல்லையோ, அதே போலத்தான் பகவான்கிற காந்தம் இரும்பு போல வலிய நெஞ்சம், கட்டாந்தரை ஆட்டம் இரும்பாட்டம் நம்ம நெஞ்சம் இருக்கு. இந்த நெஞ்சத்தை மெதுமெதுவே அவன் பக்கம் திருப்பி விட்டால் கிட்டக்க எடுத்துன்னு போகிற வரைக்கும் நாம் பண்ணணும். ஒரு வரையறைக்கு எல்லைக்கு உள்ளே எடுத்துன்னு போயிட்டா நாம் அப்புறம் அவர்கிட்டேருந்து நெஞ்சை இழுக்க பார்த்தா கூட அவர் விட மாட்டார், அவர் பக்கமே இழுத்துன்னு போகிறாரோ இல்லையோ. இப்படி புலன்களை மெதுமெதுவே நாம் பழக்க வேண்டும். கண்ணு காது மூக்கு முதலானவர்களை கொண்டு என்ன பண்ணலாம், அது எதானு கண்டதை பார்க்கணும்னு சொல்லச்சே ராத்திரி 7லேருந்து 10 மணிக்குள்ளே பார்க்கணும்னு சொல்கிறதுன்னு வச்சுப்போம். 6:30 மணிக்கு கண்ணு பார்த்தே தீரணுங்கிறது. அது இருக்கிற சமயத்துக்கு திருடம் வந்தால் கூட தெரிய மாட்டேங்கிறார். வீட்டிலேருந்து ஆறானு களவாடிட்டு போனால் கூட தெரியல. நம்ம பிள்ளை எங்கேயோ கூப்பிட போகிறான், பொண்ணு எங்கேருந்தோ கூப்பிட போகிறான்னா 10 மணிக்கு மேலே கூப்பிடு அப்படிங்கிற அளவுக்கு நாம் இப்போ ஈடுபட்டு போயிட்டோம்னா, கோவிலில் உபன்யாசம் உண்டே உற்சவம் உண்டேன்னா ஒன்று 7 மணிக்கு முன்னாடி வச்சுக்க சொல்லுங்க, இல்லை 10 மணிக்கு அப்புறம் வச்சுக்க சொல்லுங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம புலன்களை அடக்க முடியாத போட்டோம். அது சரி, அப்படியான வசத்தியா ஏதானுமான்னு பார்த்தால் இந்த புலன்களை மறுபடியும் தவறான வழி நடத்துவதற்கே அது. அதை பார்த்தான்னு கொஞ்சம் நல்ல புத்தியதானு பிறக்கிறதோன்னு பார்த்தோம்னா அதை காணும். ஒன்னொன்று மட்டமாக யாரை எப்படி சித்தரிக்கணுமோ அப்படித்தான் எல்லாரை பற்றியும் சித்தரிக்கிறார். அதை பார்த்து நாம் வேற ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஒன்று புரிஞ்சு போச்சு, அதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது அழுதழுது சந்தோஷப்படலாம்னு அதில் மட்டும்தான் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நாம் அழுதுண்டே தான், சிரிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவளும் அழணும், நாமும் அழணும். ஆனால் அந்த அழுததை வச்சுட்டே ஒருத்தருக்கு காசு நமக்கு ஆனந்தம்னு சொன்னால், ஒருத்தர் அழறதை பார்த்து முதல்ல நாம் அழனமே திரும்ப சிரிக்கலாமோ? ஆனால் நாம் சிரித்து ஆனந்தப்படுறாப்பில் ஆயிடுற சொல்லியோ. இதில் இப்போ மனசு போகணும்னு நினைக்கிறதே எப்படி மாற்றலாம்னா, உங்களுக்கு பகவத் விஷயத்தில் ரொம்ப பிடிச்ச ஒன்றை அதே சமயத்தில் போட்டு பாருங்க. பார்க்குறது தப்பு இல்லை, தரிசனமே தப்பு இல்லை. ஆனால் எதன் தரிசனம்ங்கிறது தானே தப்பாருது. ஒன்று காதால் கேட்குறதே தப்பு இல்லை. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கச்சேரி ஒன்று உண்டா, இப்போ காது வேதை எதையோ கேட்கணும்னு நினைக்கிறதா, சட்டுன்னு நிறுத்தி இந்த கச்சேரியை போடுங்கோ. எந்த வேலையாக இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு 1/2 மணிக்கு கேளுங்க, தப்பே இல்லை. ஆனால் அந்த உள்ளமோ மனசாகட்டும் காதாகட்டும் மூக்காகட்டும் பெருமானை நோக்கி அந்த பக்கம் திரும்பணும்னு பார்த்துனுட்டா அவர் வேணும்னு வேடிக்கையாக ஒரு பரீட்சை வைப்பார். நீ அங்கேயே போய்டுறியா, என் பக்கம் திருப்ப முயற்சிக்கிறியா? முயற்சி எடுத்தான்னு போகிறோம், உடனே கை கொடுத்து மேலே அடிச்சுன்னு போய்டுறார். அது வரைக்கும் மட்டும் அவர் செய்ய மாட்டார். நாம் அவர் கேட்கலாம், அந்த பக்கம் போகாதபடியே நீ பார்த்துனுடே, அது மட்டும் ஒரு பரீட்சை வச்சு முகத்தை திருப்ப சொல்லி அப்புறம் நீ பார்த்துக்கிறேங்கிறியே, மனசே போகாத அளவுக்கு நீ பண்ணிவிட்டா தேவையில்லையேன்னா அப்புறம் ஆடு மாடாயிடுவோமே. ஒரு ஆட்டு இடையன் ஆட்டு மந்தையை ஓட்டின்னு போகிறாருன்னா அவர் கட்டை இப்படி போட்டார்னா அது இப்படி போகும், கயத்தை அப்படி போட்டார்னா அப்படி போகும். நாம் என்ன ஆடா மாடா கோழியா குதிரையா? மனுஷர்கள் சிந்தனை சக்தியை கொடுத்து ஞானத்தை கொடுத்து இந்திரியங்களை கொடுத்துருக்கிறான். அப்போ அதன்படி பெருமாள் என்ன எதிர்பார்க்கிறார்? இவன் ஆடு மாடு இல்லை நான் மேய்ச்சின்னு போகிறதுக்கு, இவன் மனிதன். மனிதனை எத்தனை சுதந்திரம் கொடுக்கணுமோ கொடுத்து தான் வச்சிருக்கார். நாம் சுவாதந்திரத்தை சரிவர பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் நம்ம மனசுக்கு சொல்ல வேண்டியது என்ன, ஏதோ ஒரு வழி போகணும்னு நினைக்கிறேன், போகலாம், அவசரப்படாதே, இப்போ பார்சாரதி பெருமாள் ஒரு 1/2 மணி பார்த்துட்டு போ அப்படின்னு மட்டும் சொன்னோம் என்னால் மனசு மெதுவாக கேட்க ஆரம்பிக்கும், கண்ணு திரும்ப ஆரம்பிக்கும். அந்த 1/2 மணியில் 15 நிமிஷம் பார்த்தா கூட அவர் பிடிச்சுன்னு விடுவார். ஏன்னா அவருக்கு எப்படி தன் பால் ஈர்க்கணுங்கிற கலை ரொம்ப நன்னா தெரியும் பெருமானுக்கு. மேலும் இன்னொன்று பாருங்கோ, ஏதோ ஒன்று பார்க்கக்கூடாதது நம்ம மனசு ஈர்க்கிறது, பகவானு நம்ம மனசை ஈர்ப்பர். ஒரு நம்பிக்கை வேண்டாமா, இதை விட என் எம்பெருமானுக்கு ஈர்க்கிற சக்தி அதிகம்னு நம்புறா இல்லையா? அது வரைக்கும் நம்பித்தானே தீர வேண்டும். ஏதேதோ கண்ட விஷயங்கள் இழுக்கிற சக்தி எவ்வளவா இருக்க போகிறது, பெருமான்கிறவனுக்கு சக்தி எவ்வளவா இருக்க போகிறது. அப்போ நாம் செய்ய வேண்டியது நாம் உள்ளத்தையும் கண்ணையும் காதையும் அவனை நோக்கி திருப்ப வேண்டுங்கிறது. இதைத்தான் இந்திரிய நிகிரகம்னு தெரிவித்தார். 2வது புஷ்பம் அஹிம்சா பிரசமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரகா. இப்போ 2வது மலையை தாண்டினோம். இந்திரியங்கள் அத்தனையும் பெருமானிடத்திலேயே நிலைக்கின்றன. வாயாலே பாடி மனசாலே நினைத்து நம்முடைய கைகளால் அர்ச்சனம் பண்ணி குலசேகரர் தெரிவித்தா போலே ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பும் சேதோபஜ ஸ்ரீதரம். தன்னுடைய நாக்கை பார்த்து சொன்னார், கண்டபடி உபயோகப்படுத்திடாதே, ஜிஹ்வே கீர்த்தய கேசவம், கேசவ நாமத்தை பாடு. முரரிப்பும் சேதோ பஜ, முராரியான எம்பெருமானை மனசே நினைப்பாய். ஹரேஹே கச்சாங்கி யுக்மாலயம், ஹரியனுடைய ஆலயத்தை நோக்கி காலே நடப்பாய். இப்போ பெருமானை என் காது கேட்கவே இல்லை, அப்போ இந்த காதை என்னன்னு சொல்லலாம்? ஆழ்வார்லாம் அதை காதுன்னே இல்லைன்னு விட்டா. அது காதா? அது ஒரு பாம்பு புற்று, புற்றுல கூட ஓட்டை இருக்கும், காதில் கூட ஓட்டை இருக்கும். பகவானை பற்றி இத்தனை நாள் அது கதையே கேட்டதில்லைன்னு வச்சுக்கோ, நான் அதை பாம்பு புற்றாத்தான் சொல்லுவேன். தெலுங்குல வேணால் வச்சுக்கலாம், காது காது,
காதுன்னா இல்லைன்னு அர்த்தமோ இல்லையோ, இந்த காது காது இது காதுன்னே அவர்கள் ஒத்துக்கிறது இல்லை. பின்ன காதுன்னா வரைஞ்சி அனுப்பிச்சிருக்கா போல் இருக்கு. சில பேருக்கு நம்ம பேசச்சே கூப்பிடச்சே காது கேட்கலன்னா காது என்ன பிரம்மா வரைஞ்சி அனுப்பிச்சுட்டாரோன்னு கேட்குறமோ இல்லையோ, பகவத் விஷயம் காதில் விழாட்டா கூட வரைஞ்சி அனுப்பிச்சாப்பில் தான் அர்த்தம். ஆக இந்திரியங்கள் எல்லாம் பெற்றதன் பயனை பெற வேண்டும் என்னால் அவனை நினைத்து அவனை பாடி செய்வதே